இப்ப அமெரிக்கா தன்னோட அனைத்து போர்க்கப்பலையும் அனைத்து போர் விமானங்களையும் திரட்டி ஈரானை நோக்கி அனுப்பி வச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா மாசக்கணக்காகியும் இன்னுமேல் ஒரு குண்டு கூட வெடிக்கல. அமெரிக்கா ஏன் ஈரான் இன்னுமே அட்டாக் பண்ணல? அமெரிக்கா ஏன் இவ்வளவு தயங்கி நிற்கிறாங்க? இதற்கு பின்னாடி சீனா விளையாடுற பயங்கரமான கேம் என்ன? ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுவதற்கான காரணம் என்ன? இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓமனோட கடலில் சீனாவோட ஓசன் நம்பர் 1 என்ற கப்பல் நிற்கிது. இது ஏதோ ஒரு சாதாரணமான ரிசர்ச் கப்பல் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி இருக்கு. இதுதான் அமெரிக்காவோட தூக்கத்தை இப்போ கெடுத்து கொண்டு இருக்கு. இந்த கப்பலில் இருக்கிற ரேடார் ஒரு சாதாரணமான ரேடார் இல்லை. இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஓவர் த ஹொரிசான் ரேடார் சிஸ்டம். அதாவது வளைந்த பூமியோட பரப்பை தாண்டி பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அமெரிக்காவோட ஒவ்வொரு அசைவையும் இதனால துல்லியமாக பார்க்க முடியும். அமெரிக்காவோட பெருமையான சொல்லப்படுகின்ற F-35 மாதிரியான ஸ்டெல்த் விமானங்கள் கூட இந்த ரேடார் கண்ணில் இருந்து தப்பிக்க முடியாதுன்னு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த விஷயம் இதோட முடியல. இந்த கப்பலுக்கு பாதுகாப்பா சீனா 2 பயங்கரமான டிஸ்ட்ரோயர் கப்பல்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரோயர் கப்பலோட பேர் டைப் 055, இன்னொரு டிஸ்ட்ரோயர் கப்பலோட பேர் டைப் 052 ட்ரூடி. இந்த டைப் 055 பற்றி சொல்லணும்னா இது ஏசியாவில் இருக்கிற பவர்ஃபுல்லான போர்க்கப்பல். இதில் 112 வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் செல்கள் இருக்கு. அதாவது ஒரே நேரத்தில் 112 மிசைல்களை இதனால் லான்ச் பண்ண முடியும். அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி சீனா அங்கே ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சரி சீனா அங்கே கப்பலை வச்சிருந்தா அமெரிக்கா ஏன் பயப்படணும் அப்படின்னு. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டே இருக்கு. இந்த கப்பல்கள் சேகரிக்கிற ரியல் டைம் டேட்டா, அதாவது அமெரிக்க படைகள் எப்போ கிளம்புறாங்க, எந்த திசையில் வர்றாங்க, எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்காங்க, அப்படியான அனைத்து தகவல்களும் அப்படியே உடனுக்குடன் எடுத்து ஈரானுக்கு பகிரப்படும். அதாவது இந்த கப்பல்கள் உடனடியாகவே ரியல் டைம் டேட்டாவை எடுத்து ஈரானுக்கு ஷேர் பண்ணுவார்கள். சாதாரணமாக ஒரு போரில் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி எதிரிகளை நிலைக்குலைய வைக்கிறது தான் அமெரிக்காவோட ஸ்டைல். ஆனால் இப்போ ஈரானுக்கு எல்லாமே முன்கூட்டி தெரிகிறதால அமெரிக்கா ஒரு மிசைலை அனுப்பினா கூட, அதாவது மிசைல் அட்டாக் பண்ணுவதற்கு போனால் கூட அதனை முன்கூட்டியே இடைமறித்து ஈரானால் தாக்கி அளிக்க முடியும். இதனால தான் நாம் உள்ளே போனால் பலத்த சேதங்களை சந்திக்க வேண்டி இருக்குமென்னு அமெரிக்கா தயங்குறாங்க. இது வெறும் ஈரானோட பலம் மட்டும் இல்லை, சீனா பின்னால் இருந்து கொடுக்குற அந்த டிஜிட்டல் சப்போர்ட் தான் அமெரிக்காவை யோசிக்க வைக்குது. சரி, கடலில் சீனாவோட கப்பல் நிற்கிது. அது ரியல் டைம் டேட்டாஸை ஈரானுக்கு ஷேர் பண்ணது என்பதை பார்த்தேன். ஆனால் சீனா செய்கிற வேலை இதோட முடியலை. இங்கே தான் சேட்டலைட் கேமும் ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஒரு நாட்டு மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ண போகுதுன்னா அது யாருக்குமே தெரியாது. திடீரென்னு ஒரு நாள் விடிய காலையில் குண்டு மழை பொழியும். எப்படி வெனிசுலாவில் செய்தார்களோ அதே மாதிரி தான் பல இடங்களில் அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ நிலைமை தலைகீழாக இருக்கு. சீனாவோட குவாஃபின் மற்றும் யோகான் சீரீஸ் சேட்டலைட்டுகள் இப்போ மிடில் ஈஸ்ட் மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சேட்டலைட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, கத்தாரில் இருக்கிற அல் உதைட் ஏர்பேஸ், பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம், இங்கெல்லாம் எத்தனை விமானங்கள் நிற்குது, எத்தனை வீரர்கள் போருக்கு தயாராகி கொண்டு இருக்காங்க, இதற்கான ஹை குவாலிட்டி போட்டோவை எடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த போட்டோக்கள் வெறும் போட்டோக்களாக மட்டும் இல்லை, இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜி மூலமாக அனலைஸ் பண்ணப்பட்டு அடுத்த சில நிமிஷங்களில் ஈரானோட கமாண்ட் சென்டருக்கு போயிடும். அதாவது உடனடியாகவே ஈரானோட கமாண்ட் சென்டருக்கு இதனை ஷேர் பண்ணிடுவார்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா இப்போ ஒரு ரகசியமான பிளானை போடுறாங்களே வச்சுப்போம். இன்னைக்கு நைட் 2 மணிக்கு நாங்கள் ஒரு 50 ட்ரோன்களை ஏவ போகிறோம், ஒரு 50 மிசைல்களை அனுப்ப போகிறோம்னு முடிவு பண்ணினா அந்த தகவல் 1:30 மணிக்கு, அதாவது 1:30 மணிக்கு, 2 மணிக்கு தான் இவர்கள் அனுப்ப போகிறார்கள், ஆனால் 1:30 மணிக்கு ஈரானுக்கு போயிடுது. இதனால் ஈரான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பாபர் 373 மாதிரியான ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உடனே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் உடனே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதனால் அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தும். நாம் எப்போ அடிக்க போகிறோம்னு இதற்கு தெரிஞ்சால் அந்த போரில் ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். இதற்கு பேர் தான் டெத் ஆஃப் சர்ப்ரைஸ். அமெரிக்காவோட ரகசியங்கள் இப்போ ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு, ஓப்பன் புக் மாதிரி ஆயிடுச்சு. அதனை யாராலையும் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட மிசைல்களை வழிமறிக்கிற தொழில்நுட்பத்தை, அதாவது ஜாமிங் டெக்னாலஜியை சீனா ஈரானுக்கு கொடுத்திருக்கலாம்னு சில வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட் சந்தேகப்படுறாங்க. அதாவது அமெரிக்கா ஒரு மிசைலை அனுப்பினா அதோட GPS சிக்னலை கட் பண்ணி அதை திசை திருப்புற வேலையை ஈரான் ரொம்ப சுலபமாக இனி செய்ய முடியும்.
ஈரான் இப்போ வெறும் கையோட சண்டை போடல, அதாவது தங்களுடைய கையை மட்டும் வச்சு சண்டை போடல, சீனாவோட கண்ணையும் காதையும் கடன் வாங்கி சண்டை போடுறாங்க. இதனால நாம உள்ள போனா நமக்கு பலத்த அடி விடுமென்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் யோசிச்சு தான் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது அமெரிக்காவோட கௌரவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும். அது ஈரான் மீது கை வைத்து அமெரிக்கா தோற்றார்கள் என்றால் அமெரிக்காவோட வல்லரசு பதவியை தூக்கி அப்படியே குப்பையில போடுறதுக்கு சமமாக போகும். அதுவும் அமெரிக்காவே தன்னோட கையால தன்மையில இருந்த அந்த வல்லரசு என்ற கிரீடத்தை தூக்கி குப்பையில போட்டதாகத்தான் அது பார்க்கப்படும். சீனாவின் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஈரானுக்கு உதவி செய்யணும் என்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஈரான் கிட்ட இருந்து சீனாவுக்கு வர்ற சீப்பான பெட்ரோல் மற்றும் ஆயில். இரண்டாவது, அமெரிக்காவை மிடில் ஈஸ்ட் பக்கமே பிஸியா வச்சிருந்தா தான் சீனா தன்னோட தைவான் விவகாரத்துல நிம்மதியா இருக்க முடியும். அமெரிக்காவை ஒரு இடத்துல முடக்கி வைக்க ஈரான் ஒரு சூப்பரான பகடைக்காய். அதனாலதான் ஈரானுக்கு தேவையான அத்தனை இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டையும் சீனா இப்ப வேரி கொடுத்து கொண்டு இருக்காங்க. இதே நேரத்துல அமெரிக்காவில் இருக்கிற மிலிட்டரி எக்ஸ்பர்ட் இப்ப குழம்பு போய் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சீனா கொடுக்குற டேட்டாவை வச்சு ஈரான் தன்னோட மிசைல்களை கரெக்டா குறி வச்சு நிப்பாட்டி இருக்காங்க. அதாவது எங்க அடிக்கணும்னு குறி வச்சு நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அட்டாக் பண்ணா அது வெறும் ஈரான் கூட நடக்கிற போரா இருக்காது, அது சீனாவோட டெக்னாலஜிக்கு எதிராக நடக்க போற போரா இருக்கும். இதனாலதான் அட்டாக் பண்ணலாமா வேணாமான்னு இப்ப ட்ரம்போட அரசாங்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தள்ளி போக போக ஈரானோட தற்பாதுகாப்பு இன்னுமே பலமாய்கிட்டு இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இப்ப நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணிட்டார். இப்ப இதுல இவர்கள் கண்டிப்பாக நெத்தன்யாகு ட்ரம்புக்கு அழுத்தத்தை கொடுத்து ஈரான் மீது அட்டாக்கை போரை ஆரம்பிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வெளிப்படையாக இவர்கள் பப்ளிக்காக அட்டாக் பண்ண போறோம்னு சொல்ல மாட்டார்கள். மறைமுகமாக பேச்சுவார்த்தையில அட்டாக் பண்ற முடிவு எடுத்துட்டு பப்ளிக்காக இதனை சொல்லாம சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாமன்ட்டு அமெரிக்கா மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா அட்டாக் பண்ணினார்கள் என்றால் ஓகே, நெத்தன்யாகு வந்துதான் ட்ரம்புக்கு அழுத்தத்தை கொடுத்து அட்டாக் பண்ற முடிவு எடுத்திருக்கிறார்கள், இப்ப அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் நாங்கள் தெரிஞ்சுள்ள முடியும். ஆனா வெளிப்படையாக இதனை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனா ஈரானை அடிக்கிறதா வேணாமான்னு இப்ப ஆழமாக அமெரிக்கா யோசிச்சு கொண்டிருக்காங்க என்பது தெளிவா தெரியுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அமெரிக்கா பயந்துடுச்சா இல்ல அமைதியா இருக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் காரணமாண்டு? உண்மை சொல்ல போனா அமெரிக்கா இப்போ ஒரு செக்மேட் பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரானை விட்டா அமெரிக்காவோட ஆதிக்கம் குறைஞ்சிடும், இன்னும் ஒரு பக்கம் கை வச்சா சீனா உள்ள வந்துடுவார்கள். சீனா இப்ப பண்றது ஒரு ப்ரோக்சி சீல்ட், அதாவது நேரடியா சண்டைக்கு வராம ஈரானுக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பு கேடியமா நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜை சொல்லுது. இனிமே மிடில் ஈஸ்ட் உங்க கட்டுப்பாட்டுல மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்ட்ல நாங்களும் இருக்கோம் என்பதுதான் சீனா அமெரிக்காவுக்கு கொடுக்குற மெசேஜா இருக்கு. இப்ப எப்படி அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனை ஒரு ப்ரோக்சியா பயன்படுத்தி ரஷ்யாவை அங்க பிஸியாக வச்சிருக்கிறார்களோ, எப்படி உக்ரைனை ப்ரோக்சியா பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி தான் சீனா ஈரானை அமெரிக்காவுக்கு எதிரான ப்ரோக்சியாக இங்க பாவனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உக்ரைனுக்கு அமெரிக்கா அட்வான்ஸான ஆயுதங்களை, தங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை கொடுத்தார்கள், ஆனா அந்த ஆயுதங்களை ரஷ்யா வேட்டி ஆகிட்டாங்க. இப்ப ஈரானுக்கான அட்வான்ஸான டெக்னாலஜியை சீனா கொடுக்குறாங்க. அதுவும் உளவு டெக்னாலஜி கொடுக்குறபடியால், உளவு தகவல்களையும் உடனுக்குடன் கொடுக்குறபடியால் நிறைய டெக்னாலஜியை கொடுத்திருக்கிறபடி ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரியே இந்த அமெரிக்கா ஈரான் போரும் பல வருஷங்கள் இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா மட்டும்தான் புரோக்சி வாரப்பில் செய்வார்கள் என்று பார்த்தா இப்ப சீனாவும் அந்த புரோக்சி வார கையில் எடுத்திருக்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவை வீழ்த்துவதற்காண்டு ஈரானை கையில் எடுத்து ஈரானுக்கான அனைத்துதவியிலும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இந்த போர் ஆரம்பிச்சா இப்ப சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அடுத்த வல்லரசு யார் என்ற போட்டி போகுது. அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப சீனாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த வாய்ப்பை சரியாக சீனா பயன்படுத்துவார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு அமெரிக்காவை ஈரானோட போரில் கோர்த்து விட்டு ஈரானுக்கான அனைத்து டெக்னாலஜியும் கொடுத்து அனைத்து ஆயுதங்களை கொடுத்து தங்களால் முடிந்த அளவு உதவிகளை ஈரானுக்கு கொடுத்து அமெரிக்காவை எப்படியாவது தோற்கடிக்க பார்ப்பார்கள். நீண்ட நாள் போரில் அமெரிக்காவை மாட்டிவிட்டு அமெரிக்காவை சுக்குநூறாக உடைப்பதற்கான, அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக சீனா ஈடுபடுவார்கள். இதை பார்த்தும் இப்ப அமெரிக்கா பயப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்டும் இருக்கு. அமெரிக்கா இப்போதைக்கு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஏதோ ஒரு பெரிய சைலண்டான பிளான்ல இருக்கிறாங்க, பிளானை போட்டுக்கொண்டு இருக்காங்க, போட்டு வச்சிருக்காங்கன்னு பேச்சு அடிபடுது. ஒருவேளை சீனாவோட இந்த ரேடார் கப்பலையோ அல்லது சீனாவினுடைய டெக்னாலஜி, ஜாமிங் டெக்னாலஜி, சீனாவினுடைய ரேடார்ஸ் அனைத்தையுமே செயலிழக்க வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சைபர் அட்டாக்கை அமெரிக்கா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நேரடி மோதல் வந்தா இப்ப
சீனாவோட இந்த கப்பலை அமெரிக்கா சீனாவோட கப்பலுக்கு எதிரான சைபர் அட்டாக் அமெரிக்கா பண்ணினால் அது நேரடியாக சீனா வெர்சஸ் அமெரிக்கா என்ற போராக வரும். அது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக இருக்காது. அதுதான் அதிகாரப்பூர்வமான ஒப்பீசியலான 3வது உலகப் போராக சொல்லப்படும். இப்போதைக்கு அமெரிக்கா பொறுமை காக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். எதிரி பலமாக இருக்கும்போது அவசரப்பட்டு அட்டாக் பண்ணக்கூடாது. சீனா கொடுக்குற டேட்டாவை வச்சு ஈரான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த சதுரங்க ஆட்டத்தில் அடுத்த மூவ் யாருடையது, யார் பண்ண போகிறார்கள்? அமெரிக்கா இந்த சவால் எப்படி முறியடிக்க போகிறாங்க? இல்லாட்டி ஈரானை ஒரு வல்லரசு நாடாக ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அமெரிக்கா பின் வாங்குமா? இதுதான் இப்போ பல பேருடைய கேள்வியாக இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தில் சீனா களமிறங்கி இருப்பது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறது சரியா? உலக அமைதிக்கு சீனாவோட சப்போர்ட் ஆபத்தாக இருக்க போதா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.